நீதி கேட்கும் ஒற்றை குரல், களமிறங்கும் பொற்கொடி, திமுக கோட்டையை தகர்க்கும் ஆம்ஸ்ட்ராங் அஸ்திரம். இது வெறும் தேர்தல் போட்டி அல்ல, இது அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு பெண் நடத்தும் தர்ம யுத்தம். ஆம்ஸ்ட்ராங்கின் மரணத்திற்கு நீதி கேட்கும் ஒரு போராட்டமாகவே அவரது ஆதரவாளர்கள் இதை பார்க்கின்றனர். தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இதில் சென்னை மாநகரின் இதய பகுதியான திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி ஒட்டுமொத்த மாநிலத்தின் கவனத்தையும் ஈர்க்கும் ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தனது கணவரின் மரணத்திற்கு நீதி கேட்கும் ஒற்றை இலக்கோடு அதிமுக கூட்டணியின் பலத்தோடு இங்கு களமிறங்குவது ஆளும் கட்சியான திமுகவின் தூக்கத்தை கலைத்துள்ளது. திருவிக நகர் தொகுதி நீண்டகாலமாக திமுகவின் கோட்டையாக கருதப்படலாம். ஆனால் தற்போது நிலவும் சூழல் அந்த நம்பிக்கையை தகர்க்கும் வகையில் உள்ளது. இந்த தொகுதியில் உள்ள சுமார் 40% பட்டியலின வாக்காளர்களான ஆதிதிராவிடர் மற்றும் அருந்ததியர் சமூகத்தினர் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவால் கடும் கொந்தளிப்பில் உள்ளனர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்தவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமரசமின்றி போராடினார். தலித் மக்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமல்லாது சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏழை எளிய மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் முன்னின்று செய்தார். குறிப்பாக வன்னியர் சிறுபான்மையினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் ஒரு நம்பிக்கையான அரணாக இருந்தார். அவர் சாதிய ரீதியான பிரிவினைகளை நிராகரித்து அனைவரும் ஒருமித்த குரலாக ஒன்றிணைத்தார். பல்லாயிரக்கணக்கானோருக்கு பலனளித்த கல்வி, சமூக நலத்திட்டங்களை அவர் முன்னெடுத்தார். அவரது படுகொலை தமிழக அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டில் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக போராளியாக எப்போதும் நினைவு கூறப்படுகிறார். எளிய மக்களின் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்த ஒரு தலைவரின் மரணம் அந்த வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக பொற்கொடியின் பக்கம் திருப்பியுள்ளது. மேலும் பாமக தலைவர் அன்புமணியின் முழுமையான ஆதரவு பொற்கொடிக்கு இருப்பதால் இத்தொகுதியில் உள்ள 30% வன்னியர், இதர பிற்படுத்தப்பட்ட சமூக வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பொற்கொடிக்கு வந்து சேரும். அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியும் இதனுடன் இணைவதால் திமுகவின் வெற்றி இந்த முறை வீழ்ச்சியடைய தொடங்கியுள்ளது. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி, பெரம்பூர், புளியந்தோப்பு போன்ற பகுதிகளில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இருந்த தனிப்பட்ட செல்வாக்கும் அவரது விசுவாசமான தொண்டர் படையும் பொற்கொடிக்கு மிகப்பெரிய பலம். திமுக கூட்டணியில் விசிக போன்ற கட்சிகள் இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற ஒற்றை பெயர் தரும் உணர்ச்சி பிழம்பானது திமுக கூட்டணியின் தலித் வாக்குகளை சிதறடித்து பொற்கொடிக்கு சாதகமாக்கும் என அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர். இது வெறும் தேர்தல் போட்டி அல்ல, இது அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒரு பெண் நடத்தும் தர்ம யுத்தம். ஆம்ஸ்ட்ராங்கின் மரணத்திற்கு நீதி கேட்கும் ஒரு போராட்டமாகவே அவரது ஆதரவாளர்கள் இதை பார்க்கின்றனர். அதிமுக பிளஸ் பொற்கொடியின் தனிப்பட்ட வாக்கு செல்வாக்கு, பாமகவின் ஆதரவு என இந்த மும்முனை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திமுக மேலிடம் தற்போது ஷாக்கில் உள்ளது. திருவிக நகர் தொகுதியில் போட்டியிட பொற்கொடிக்கு வாய்ப்பளித்து இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கிய எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் முடிவு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அதிமுக என்றும் எளியவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பான அரணாக இருக்கும் என்பதை சொல்லால் மட்டுமல்லாமல் சின்னத்தை வழங்கிய செயலின் மூலம் அவர் நிரூபித்துள்ளார். இந்த கூட்டணி பலம் திருவிக நகர் தொகுதியில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தும் என தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். திருவிக நகர் தொகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வைக்கும் ஒவ்வொரு அடியும் திமுகவின் கோட்டைக்கு வைக்கப்படும் வேட்டு. ஒரு சாமானிய பெண்ணாக, பாதிக்கப்பட்ட மனைவியாக அவர் கேட்கும் கேள்விகளுக்கு ஆளும் கட்சி என்ன பதில் சொல்ல போகிறது? 2026 தேர்தல் முடிவுகள் ஆம்ஸ்ட்ராங்கின் மரணத்திற்கு இந்த தேர்தல் நீதியாக அமையுமா என்பதை தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது.